கரூர் மாவட்டம் சின்ன ஆண்டாங்கோவில் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு வருங்கால வைப்பு நிதி, கருணை தொகை உள்ளிட்டவைகளை வழங்கக் கோரி திமுக முன்னாள் எம்பி பழனிசாமியின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் எம்பி பழனிசாமி மாயனூரில் கேசிபி பேக்கேஜிங் லிமிடெட் என்ற பெயரில் பாலித்தீன் பை, சிமெண்ட் சாக், ஜம்போ பை உள்ளிட்டவற்றை தயாரிக்கும் நிறுவனத்தை நடத்தி வந்தார். வங்கிகளிடமிருந்து வாங்கிய கடனை திரும்பி செலுத்த முடியாத காரணத்தால் அந்நிறுவனம் கடந்த 2019ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். இதில் 500க்கும் மேற்பட்டோருக்கு சம்பள நிலுவைத் தொகை கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்புதான் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி, கருணை தொகை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் சின்ன ஆண்டாங்கோவில் பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி வீட்டின் முன்பு தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை, கருணை தொகை உள்ளிட்ட அனைத்தையும் வழங்க கோரினர்.